Hello friends, வணக்கம் and welcome to Sanjai Amma Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான பிரியாணி எப்படி ரொம்ப எளிமையா பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 பிரியாணி இலை, கொஞ்சமா ஏலக்காய், அதுக்கு அப்புறம் பட்டை, கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. உங்ககிட்ட வேறு ஏதாவது வாசனை பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயம், நல்லா இந்த மாதிரி நீல நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக நல்ல முருகலாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நம்ம சம அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா முருகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடணும். இதுக்கப்புறமா தக்காளி 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா கொலைய வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும், அதுக்காக தான். இப்போது கூடவே நான் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இப்போ நம்ம தக்காளியை நல்லா கொலைய வதக்கிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடணும். இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 30 செகண்ட் வதக்கினா போதும். இப்போது இதில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவை சேர்த்துக்கிறேன். எறா பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்குள்ள எறாவை நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் பொடி போட்டு வச்சுருந்தேன். தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, தனியா பொடி, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி கலருக்காக. இப்போ காரத்துக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மசாலா பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா நம்ம பிரட்டி விட்டுடலாம். அந்த எறா நம்ம சேர்த்த மசாலா அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா தயிர் சேர்த்துக்கிறேன், கெட்டியான தயிர் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுலாம். நீங்கள் தயிர் சேர்க்கலை அப்படின்னா ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்ருங்க. ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும், 2மே சேர்க்க வேண்டாம், அதிகமாக புளிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தயிர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. அந்த 5 நிமிஷத்துல இந்த எறா கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ இந்த கிளாஸுக்கு நான் 2.5 கிளாஸ் அளவுக்கு பிரியாணி அரிசியை இந்த மாதிரி குக்கர் அடுப்பில் வச்ச உடனேயே தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போது நம்ம அந்த பிரியாணி அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, இதுதான் அளவு. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பிரியாணி அரிசி, அதை ஒரு தடவை கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். எப்போவுமே மற்ற பிரியாணிக்கு நம்ம ஈக்குவலாக அரிசி சேர்ப்போம். இப்போ 1/2 கிலோ சிக்கன்னா 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ மட்டன்னா 1/2 கிலோ அரிசி சேர்ப்போம். ஆனால் நம்ம எறா பிரியாணி செய்யும்போது எறா கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா கூட அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கடைசியாக நான் கொஞ்சமாக நெய்யும் புதினா இலைகளும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ நம்ம விசில் போட்டுருவோம். கரெக்டாக ஒரு 3 விசில் வச்சேன். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப உதிரியாகவும் இருந்தால் நல்லா இருக்காது, சாப்பிடும்போது அப்படியே தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.